அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் போடுவதற்கு முன்பு அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலைக்கு அரோஹரா அந்த மாதிரி பெரிய அளவுக்கு முன்பு எல்லாம் விளக்குகளை ஏற்றிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ யாரெல்லாம் இந்த தீப திருநாளை கொண்டாடுகிறீர்களோ, கார்த்திகை தீப திருநாளை கொண்டாடுகளோ, அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அப்படியே என்னுடைய பதிவை நான் கடக்க செல்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒரு பரபரப்பான செய்திங்க. நம்ம நேற்று இதை பற்றி பேசியிருந்தோம். ஓர்ஸ்னிங் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துகிறாங்க, பதற்றத்தில் உக்ரைன் என்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். பட் இன்று தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது ரஷ்யா. இதுவரை இல்லாத தாக்குதலை நடத்தியிருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போனால், இஸ்ரேல் அணு ஆயுத செறிவூட்டக்கூடிய, அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் செறிவூட்டுறாங்க இல்லையா, அதன் மீது தாக்குதல் நடத்துவதாக உறுதிப்படுத்திய செய்திகள் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து காதை உரைச்சிட்டே இருக்குது. அந்த சம்பவம் அப்படியே சிரியாவில் இருக்கக்கூடிய சம்பவம், சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை இன்றைக்கி நிறைய பரபரப்பான செய்திகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் குறிப்பு என்ன தெரியுமா, இன்றைய வீடியோ பதிவில் கிளைமேக்ஸ் தான். நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அதை முதல்ல சொல்லிட்டு அப்படின்னா அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு அப்புறம் கலைஞ்சு போயிடும், புஷ்ஷுன்னு போயிடும். இன்றைக்கி கிளைமேக்ஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு வீடியோ பதிவோட. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். என்னுடைய முந்தைய பதிவு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் வெளியிட்டிருந்தேன். ஃபேஸ்புக்கில் முந்தைய பதிவு. ஆக்சுவலாக நான் பிரிக்ஸிட் ஒப்பந்தம் அப்படின்னு தான் சொன்னேன். மேபி அந்த அந்த வந்து விட்டுட்டம் போல் பிரிக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. அது கரெக்டாக உற்று நோக்கி இருந்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். அது பிரிக்ஸிட் ஒப்பந்தத்தை தான் ஐரோப்பாவும் யூகேக்கு இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை சொல்லியிருந்தேன் நான். நிறைய பேர் அது பிரிக்ஸ்ன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கரெக்டாக காது கொடுத்தீங்கன்னா பிரிக்ஸிட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பேன். சரி, நிறைய பேர் முந்தைய பதிவில் கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க ஐரோப்பா யூகேனுடைய ஒப்பந்தம் பிரெக்சிட் ஒப்பந்தத்தை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், ஓர்ஸ்னிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு அமெரிக்கா ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க. குறிப்பாக வெள்ளை மலையோட செய்தி தொடர்பாளர் சபரீனா சிங் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்து, எந்த நேரத்திலும் இந்த தாக்கல் நிகழ்த்தலாம் என்று எங்களுக்கு தெரிகிறது, பட் எந்த பகுதியிலாம் தெரியல அப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் இன்று பெரிய ஒரு தாக்குதலை ரஷ்யா நிகழ்த்தி விட்டது உக்ரைனுக்குள்ளார். மேக்சிமம் பெரும்பான்மையான இடங்கள், பெரும்பான்மையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பெரும்பான்மையான அந்த ட்ரோன் ப்ரொடக்ஷன் மீது இருக்கக்கூடிய நிலைகள் எல்லா இடத்துலையும் கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் இடம்பெற்ற ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லணும்னா 4 KH-47M2 கின்சால் ஏரோ பேலிஸ்டிக் மிசைல்ஸ், 2 இஸ்காண்டர் M பேலிஸ்டிக் மிசைல்ஸ், 1 KN-23 பேலிஸ்டிக் மிசைல்ஸ், 55 KH-101 KH-55SM க்ரூஸ் மிசைல்ஸ், 24 கேலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ், 7 இஸ்காண்டர் K க்ரூஸ் மிசைல்ஸ், 1 KH-59 KH-69 கைடட் ஏர்க்ராஃப்ட் மிசைல்ஸ், 193 அட்டாக்கிங் UAV சாகி டைப் ட்ரோனு. இது இல்லாமல் இன்னும் அன்ஐடென்டிஃபைட் டைப் இன்னும் மற்ற ட்ரோனுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது தான் இவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. போதும் மளிகை சாமான் மாதிரி லிஸ்ட்டு பெருசாக இருந்தால் நினைக்கிறேன். இவ்வளோ தாக்குதலுங்க, பெரிய ஒரு தாக்குதல். ஜெலன்ஸ்கி சார்பாக சொல்லிட்டார், மிகப்பெரிய தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து விட்டார். ஒன் ஆஃப் த எவில் அட்டாக்னு இருக்காங்க. இதுவரை நாங்கள் இந்த மாதிரியான தாக்குதலுக்கு இலக்காகப்படவே இல்லை. பை காட் கிரேஸ் F-16 போர் விமானம் கொடுத்ததுனால பெரிய அளவுக்கு நாங்கள் சுட்டு வீழ்த்தி தும்சம் பண்ணி தூளாக்கியிருக்கிறோம் பதிலுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜெலன்ஸ்கி தனது வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒட்டுமொத்தமாக எங்களை நோக்கி க்ரூஸ் மிசைல்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாமே, அதில் நாங்கள் 93 மிசைல்ஸை லான்ச் பண்ணாங்க. அதில் இன்க்ளூடிங் நார்த் கொரியா மிசைல்ஸும் சேர்த்தி நாங்கள் 81 சுட்டு வீழ்த்திட்டோம். அதில் குறிப்பாக 11 க்ரூஸ் மிசைல்ஸ் F-16 மூலிமா சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம். ரஷ்யா 200 ட்ரோனுக்கு மேலே அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. புட்டினோட அமைதி பிளான் அப்படின்றது வந்து எங்களை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறது தான். அவர் வந்து நெகோசியேஷனுக்கே கிடையாது. ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய குறிக்கோளே வந்து டெரரிசம் தான். அது குறிப்பாக அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் மூலிமா பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தி இருக்கிற அவருக்கு நம்ம பெரிய அளவுக்கான ஒரு பதிலடிகளை கொடுக்கணும். எனஃப் இஸ் எனஃப். நம்ம பலவீனமாக இருக்கிற வரைக்கும் அவர் வந்து தாக்கல் நடத்திட்டு தான் இருப்பார். நம்ம பலம் பெற்றுட்டோம் அப்படின்னா அவர் வந்து பயந்து அடங்கிடுவார். அப்போ நம்ம பலவீனமாக இருந்தோம் அப்படின்னா ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் கிடைக்காது. ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னா உக்ரைன் பலமாக இருக்கணும். அதனால் உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுங்கள், தாக்குதலுக்கான ஆணையை கொடுங்கள், பொழந்து கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாரு. அந்த பொழந்த கட்டிடுன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, பதிலுக்கு இவங்களும் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் எடுத்தாங்க.
குறிப்பாக இந்த பகுதி எந்த பகுதினா சதர்ன் பார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சதர்ன் பார்டர் பகுதியில் ரோஸ்டோ ரீஜியன், லோகான்ஸ் பீப்புள் ஆஃப் ரிப்பப்ளிக், இந்த டானக்ஸ் இந்த பக்கம்லாம் வந்து உக்ரைனும் ஒரு பதில் தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க. இவங்களும் ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பெரும்பாலும் 24 பக்கம் வந்து நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. உடனே இந்த டாலர் வந்து ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தாங்க. ஏன்னா உக்ரைன் தரப்பில் இன்றைய இழப்புகள் கொஞ்சம் அதிகம்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்கனவே ஒரு பனிக்காலமாக ரொம்ப தொடங்கிடுச்சு. ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில் ஏற்கனவே நிறைய மக்கள் பவர் இல்லாத இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு தாக்குதல் என்பது எதிர்பாராத ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டு, இன்னும் எங்களுக்கு வான் தடுப்பு சாதனங்கள் நிறைய தேவை, கொஞ்சம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, கொஞ்சம் தெருவு நிறுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஒரு தாக்கல் நிகழ்த்தினாலும் நாங்கள் முறியடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பதற்றம் குறையவில்லை. தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிற ரஷ்யா பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறது. மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகள் இனி அமைதி பெறுமா பெறாதா அப்படின்றத ஒரு கேள்விக்குறி போட்டுக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னா நம்ம பதிலுக்கு தாக்கல் நடத்தி தான் ஆகணும்னு சொல்லும்போது ஐரோப்பா சும்மா விட மாட்டாங்க. யாராக இருந்தாலும் என்ன சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் பங்கு பெற்று ஆயுதங்களை கொடுக்க தானே செய்வாங்க. அதனால் உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இனி வந்து சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு முன்பு மால்டோவானுடைய மேலே இருக்கக்கூடிய ஒரு டிரான்சிட்ரியா அப்படின்ற ஒரு தனி டெரிட்டரி, பெரும்பாலும் அவங்க ரஷ்யாவை சார்ந்திருப்பாங்க. அவங்களே எங்களுக்கு வரக்கூடிய 16லேருந்து கேஸ் அண்ட் ஆயில் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது, திடீர்னு கேஸ் ப்ரோம் நிறுவனம் தடை விதிச்சதுனால எங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அது இல்லாமல் மால்டோ வந்து பெரிய அளவுக்கு இங்கே ஐரோப்பாவை சார்ந்து இருக்கிறனால ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ டிசம்பர் 16லேருந்து அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க. அடுத்த ஒரு 60 நாளைக்கு அத்தியாவசிய தேவையான கேஸ் அண்டு டீசல் வந்து எப்போனாலும் ஆயில் வந்து காணாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே டிரான்சிட்ரி அவசர நிலை பிரகடனப்படுத்திட்டாங்க. இப்போ இவங்களும் வந்து பிரகடனப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா மால்டோவா பொறுத்த வரைக்கும் 80லேருந்து 90% ரஷ்யாவை நம்பியிருந்தாங்க. திடீர்னு நாங்கள் இவங்களை நம்பி போக முடியாது, ஐரோப்பாவை நம்பி போக முடியாது. ஐரோப்பா நிலைமையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐரோப்பா முன்பு இருந்த நிலைமைக்கும் இப்போ இருந்த நிலைமைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இது வரைக்கும் அவங்க 204 பில்லியன் பக்கம் அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க 20 மாதத்தில் மட்டும். அது இல்லாமல் அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த கரண்ட்டோட ப்ரைஸ் வந்து ஜெர்மனி, அயர்லாந்து, டென்மார்க், செக் ரிப்பப்ளிக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸு. அதுவும் குறிப்பாக 2022 100 கிலோவாட்டுக்கு $26.5 செலுத்தியிருந்தவங்க இப்போ $30.3 பக்கம் செலுத்துகிறாங்க. இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் வந்து பெஞ்ச் மார்க், அதாவது 47.83 வரைக்குமே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் லாட்வியா, ரொமானியா போன்ற நாடுகள்லாம் வந்து 139% ஜம்ப் அதிகமாக இருக்குது. அதில் பிரிட்டிஷ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கடந்த 12 மாதத்தில் $1011 $1022. மீதியெல்லாம் கூட, அதாவது யூகேவோட ஐரோப்பா கம்பேர் பண்ண அப்படின்னா அவங்க 100 கிலோவாட்டுக்கு ஒரு $36.45 சம்திங் இந்த டாலர் மதிப்பில். ஆனால் அது யூகே பார்த்தோன்னா $1000 மேலே. அதனால தான் இன்றைக்கி யூகே வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. தனது ரெகுலர் ஜிடிபியோட வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா மைனஸில் போயிடுச்சு, -0.1. அவங்க குறிப்பாக கோவிட்டுக்கு அப்புறம் அவங்களால மீண்டு வரவே முடியல. இன்னுமே லேபர் பார்ட்டி உள்ளே வந்தார், கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் பெருசான மீக்கப் போனலாம் வந்து சொன்னார். ஆனால் ஒன்றும் மீத்த பாடு இல்லை. அங்கே ரொம்ப நெகட்டிவ் கண்டிஷனில் போயிட்டுருக்கு இவங்க யூகேவும். அதனால் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போகிறதுனால அங்கே அந்த பொருளாதார தடைகள் தான் மெயின். அதையும் தாண்டி நாங்கள் எங்களுக்கு என்ன நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு சுதந்திரம் தான் ரொம்ப முக்கியம், இல்லைனா எங்கள் நாட்டை பிடிச்சிருவாங்க, ஒரு வேளை நாங்கள் தடுத்து தான் ஆகணும் அப்படின்ற அடிப்படையில் ஆயுதங்களை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம எங்கே ஆரம்பிச்சு நான் இந்த விஷயத்தை மால்டோவில் ஆரம்பித்து ஐரோப்பாவே பேசி முடிச்சிட்டேன். அந்த மின்சார கட்டண உயர்வு சொன்னால அது அங்கே மட்டும் இல்லை, நம்மளுக்கும் தான். இதற்கு முன்பு நம்ம கட்டணத்தையும் இப்போ கட்டின அந்த மின்சார கட்டணத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்மளும் ஐரோப்பாவும் ஒன்று தான், பெரிய வித்தியாசம் இல்லைன்னு எனக்குள்ளே தோணுச்சு. இது சொல்லும் போது ஒரு பிட்டு லைட்டாக சொல்லிடலான்னு பார்த்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீட்டோட கரண்ட் பில் வந்து ஒரு 1500 1800 செலுத்திட்டு இருந்தேன். இப்போ 2500 கீழே குறையவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் சும்மாவே கரண்ட்டு வச்சுருந்தா கூட எப்படியோ ஒரு பில் அப்படி இப்படின்னு வந்துடுது. எப்படின்னே தெரில, அது ஏதோ ஒரு வகையில் ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ ஐரோப்பா மட்டும் இல்லை, நம்மளும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் ரஷ்யாவும் மிகப்பெரிய ஒரு டீல் ஏற்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக ராஜ்நாத் சிங் அவர்கள் 2021 to 2035 வரைக்கும் இருக்குமான ஒரு அக்ரிமெண்ட் டீலில் இந்தியாவும் ரஷ்யாவும்
டீல் பேச போயிருந்தாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முந்தைய பதிவில் ராஜ்நாத் சிங் அவர்களும் புடின் அவர்களும் வந்து பேசினாங்கன்ட்டு. அந்த டீலுக்கு முன்னாடி அது முடிவாக செய்யப்படுது. நீங்கள் பார்க்குறீங்களே என்ன டீல் அப்படின்னா, இந்தியா வந்து அட்வான்ஸ்டு ரஷ்யானுடைய ரேடார் சிஸ்டத்தை அமைக்க போகிறாங்க. பெங்களூருக்கும் இன்னொரு மொத்தம் 2 இடத்துல வந்து பிளான் பண்ணுறாங்க. இதற்கு முன்பே அந்த நிறுவனம், அதாவது ரஷ்யாவுடைய லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த நிறுவனத்தோட அல்மஸ் ஆன்டி அப்படின்றவங்க வந்து ஒரு 60 நாளைக்கு முன்பே இங்கே வந்து பார்த்துட்டாங்க. ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக சுற்று பார்த்துட்டு டெல்லி, பெங்களூர் மற்ற பகுதியெல்லாம் போயிட்டு இது எந்தெந்த நிறுவனங்கள் உதவி செய்கிறாங்கன்ற லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு 60% சிஸ்டம் வந்து மேனுஃபேக்சரிங் பை இந்திய பார்ட்னரோட மீதி அவங்க 40% அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக இந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 6000 ஒரு 8000 கிலோமீட்டர் வரைக்கும் டிடெக்டிங் ரேஞ்ச். இது இப்போ இந்தியா மீது தாக்கல் நடத்துவதற்காக பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மீது ஏதாவது மற்ற ஏவுகணைகள்லாம் வந்து செலுத்தினாங்க அப்படின்னும் போது அதை ஈஸியாக முன்கூட்டியே டிடெக்ட் பண்ணி கொடுத்துரும். அதை வைத்து நம்ம திருப்பி தாக்கல் நடத்திக்கலாம். லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இதெல்லாம். இது பெரும்பாலும் அமெரிக்கா கிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது, சீனா கிட்ட இருக்குது. 3 நாடுகள் கிட்ட மட்டும் தான் இருக்குது. இப்போ முதல் முறையாக மிகப்பெரிய ஒரு டீல் பண்ணிருக்காங்க. இந்த டீல் வந்து 4 பில்லியன் அளவுக்கான ஒரு டீல். இது வந்தது அப்படின்னா இந்தியாவுக்கு இன்னொரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஈஸியாக பாகிஸ்தானில் இருந்தோ நாளைக்கு சீனாவில் இருந்தோ மற்ற இடத்துல வருவதற்கு கொஞ்சம் முன்கூட்டியே டெவலப் பண்ணது இருக்கும். பட் இதுக்கு சீனா லைட்டாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. பட் இப்போது நிலைமைக்கு அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் தெரியல. இது ஒன்று. சைடில் இன்னொரு பெட் நியூஸ் ஒன்று சொல்லிட்டு போயிடுறது. குறிப்பாக ரஷ்யாவும் இது பக்கம் இந்தியா நிறுவனமான ரிலையன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மிகப்பெரிய ஒரு அக்ரிமெண்ட் டீல் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் டீலில் 10 ஆண்டுகளுக்கு ஆனால் ஒப்புதல் பட்டிருக்காங்க ரோஸ்நெட் அப்படின்னு நிறுவனத்துக்கு. நெக்ஸ்ட் 10 இயருக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெய் வழங்குறதுக்கான ஒப்பந்தம் ஃபார் டேவுக்கு. அதாவது ஆண்டுதோறும் $13 பில்லியன் மதிப்புள்ள இந்த திட்டம் வந்து ஏற்கனவே அமெரிக்காவுடைய பொருளாதார தடைகளில் அமெரிக்கானால் ஐரோப்பானால் பொருளாதார தடைகளை சந்திக்கிற ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால தான் ஜெலன்ஸ்கி கூட அவளோட இன்னைக்கு கண்டன வீடியோ வந்தது இல்லையா, அதில் இன்னும் ஆயுள்களை விற்பனை செய்து அந்த பணத்தின் மூலிமா சம்பாதித்து தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். உலக நாடுகளே ஓடிவாங்கள், பொருளாதார தடைகளை போடுங்கள், ரஷ்யாவை முடக்குங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அதனால் இந்த அக்ரிமெண்ட்டை இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். பட் ஆனால் முன்ன பைடன் நிர்வாகம் வந்து ஒரு தடை போட்டு மிரட்டுற அளவுக்கு இப்போ ட்ரம்ப் நிர்வாகம் வந்து தடை போட்டு மிரட்டுவாரா அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ட்ரம்ப் வந்து ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா டீடாலரைசேஷன் பண்ணக்கூடாதுன்ற எய்ம் மட்டும்தான் அவருக்கு. பட் இதை ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கான ரிலேஷன்ஷிப்பை எப்படி எதுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடிஷனல் தகவல்னு சொல்லிடுறேன். நேற்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு இன்விடேஷன் வந்து கொடுத்துருந்தார் இல்லையா சீன அதிபர் ஷி ஜின்பிங்க்கு, அவரை மறுத்துட்டார் அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட் செய்தி வந்திருக்கிறது. இல்லை நான் போகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு அடிஷனல் செய்தி என்ன அப்படின்னா, நான் ரஷ்யா செய்தியை ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டு அப்புறம் போகல. ஏன்னா அங்கங்கே போய் டீல சொருவணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. குறிப்பாக சிரியாவில் இருக்கக்கூடிய லடாக்கியா டார்டஸ் இருக்கக்கூடிய பேஸ் நிலையம் இருக்கு இல்லையா, ரஷ்யாவுடைய இராணுவ தளவாடங்கள், அது இல்லாமல் துறைமுகங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதன் மீது ஒரு சில பகுதியெல்லாம் இன்னும் இஸ்ரேல் தாக்கல் நடத்தலை. அதை அப்படியே தான் வைத்திருக்காங்க. இந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள். ஒரு 150க்கும் மேற்பட்ட ரஷ்யாவுடைய மிலிட்ரி வெஹிக்கிள் இன்னும் சிரியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா அவங்க துருக்கி கிட்ட சொல்லி அந்த தாக்குதலை வந்து ஹோல்டு பண்ண வைத்திருக்காங்க. ஒன்று வெளியேறாங்களா, அங்கேருந்து வெளியேறுவதற்கு அணிவகுத்து செல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி, இல்லை ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை துருக்கி மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி மறுபடியும் ரஷ்யாவோட நிலைகளை வித்ஹோல்டு பண்ணுவதற்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட இஸ்ரேலுமே வந்து லைட்டாக இசைவு தெரிவித்திருக்கிறது. அதனால் மறுபடியும் அங்கே இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஆனால் அமெரிக்கா மட்டும் ரொம்ப கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்வு மட்டும் ஒன்று அப்படியே பிசிறு தட்டிகிட்டு இருக்க கொஞ்சம் ரைட்டாக. அதாவது ரஷ்யா இருக்கா இல்லை இல்லையா, இல்லை வெளியேற போகிறாங்களா அப்படின்ற அந்த நிகழ்வு மட்டும்தான் இன்னும் ஒரு பிடிபடாமல் ஒரு செய்தியாகவே இருக்கிறது. அது இன்னும் ஒரு 2-3 நாள் நம்மளுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ரஷ்யா மறைமுகமாக ஒரு டீல் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பகுதிகளை மட்டும் ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் அப்படியே நான் உங்ககிட்டையும் தொடர்றோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்கப்பட்டதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஒரு பரபரப்பான செய்திக்குள்ளே போகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த ஒரு பரபரப்புக்கு நெதன்யாகு அவர்கள் அறிக்கையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றத. ஈரானில் பெண்களுடைய லைஃப் வந்து இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஃப்ரீடம் கிடைக்கும். அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு
கிட்டத்தட்ட ஒரு 30 பில்லியனுக்கு மேலே ஆசாத் ரீஜனுக்கு செலவு பண்ணார். அவர் செலவு பண்ணி என்ன பிரயோஜனம், 11 நாளில் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இங்கே ஹெஸ்புல்லாவுக்கு ஒரு 20 பில்லியன் பக்கம் செலவு பண்ணார். ஆனால் அவங்க தலைவரையே கொண்டுட்டு வந்தாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைட்டர் வந்து இறந்து போய் கிடக்கிறாங்க. அதனால் எங்களுடைய அடுத்த டார்கெட் வி அக்யூஸ்டு டெஹ்ரானை நாங்கள் டார்கெட் வைக்க போகிறோம். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எங்கள் சோல்ஜர்ஸ் ஆல்ரெடி வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு. அதனால் தெஹ்ரான் ரொம்ப நாளைக்கெலாம் ஓடிலாம் ஒழிய முடியாது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லைன்ட்டாங்க. இந்த டைலாக்கை நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடிய டைலாக் இல்லை. இந்த டைலாக் இதே மாதிரி சிரியா ரீஜனில் சொல்லி கரெக்டாக ஒரு 20 நாள் கூட ஆகலைங்க. நாங்கள் இப்போ நிலைமையை பார்க்குறோம். கரெக்டாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இந்த டைலாக் சொல்கிறதுக்கும் எனக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் நான் வரதுக்குள்ளாரையே அங்கே ஏதாவது முடிச்சிருப்பாங்க, அந்த என்ரிச் பண்ண யுரேனியம்லாம் இருக்குது இல்லையா, அங்கே ஏதாவது நீங்கள் தாக்கல் நடத்திடுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பதிலுக்கு ஈரானும் நடத்திடுவாங்க. ஏன்னா இவங்களும் அணு ஆயுதம் வைத்திருக்கிற பகுதியெல்லாம் ஈரானுக்கு தெரியும், தாக்கல் நடத்துவாங்க. அதுவுமே இஸ்ரேலுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க ஃபெசிலிட்டிஸ் முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் முடிச்சிருங்களேன் அப்படின்னு ட்ரம்ப் அப்படியே இசை லைட்டாக ஃபோன் பண்ணி குசு குசுன்னு சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் மனுஷன் பேட்டியில் நேற்று கூட நான் யாரையும் நம்ப விரும்பலை. அது வந்து நெதன்யாகுவாக இருந்தாங்கன்னா, அது புட்டினாக இருந்தாங்கன்னா எனக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு மனுஷன் நேற்று சொல்கிறாரு. ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகள்லாம் ஏதோ அந்த ஃபோனில் போய் ஒட்டு கேட்ட மாதிரியும் ஏதோ அவர் டென்ஷனாக எட்டு கேட்ட மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு நேற்று நெதன்யாகு அவர்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சில், அந்த ஸ்பீச்சில் தெரியுது அடுத்து ஒரு ஈரானுக்கு டார்கெட் வைக்கிறாங்க அப்படின்றது. இதில் ஒரு அடிஷ்னல் தகவல் என்ன அப்படின்னா, இவங்க ஈராக் மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் உஷாராகிக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே திடீர்னு ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் அடிக்கடி இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துகிறாங்க. மறுபடியும் அவங்க சிரியா மீது தாக்கல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோன்னே ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது சியா அல் சுடானி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இதுக்கப்புறம் எந்த ஒரு அக்ரெசிவான தாக்குதலாக இருந்தாலும் சரி, சிரியா டெரிட்டரிக்குள்ளாரையும் சரி, எந்த பார்ட்டி ரீஜனாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து இஸ்ரேலாக இருந்தாலும் சரி நாங்கள் தாக்குதல் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு லைட்டாக ஒரு பிட்டை போட்டு வச்சுட்டார். எதுக்கு வம்பு, நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அடுத்தடுத்த தகவல்கள்லாம் என்ன வருதுன்னா, மேபி சிரியா மீது கை வைப்பாங்களா, சிரியான்ற ஈராக் மீது வைப்பாங்களான்ற ஒரு சந்தேகம் வலுத்ததுனால அவருமே கொஞ்சம் உஷாராயிட்டார். ஸோ நெதன்யாகுனுடைய அறிவிப்பு கொஞ்சம் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. ஜெர்மனியிலிருந்து நேற்று போயிங் விமானம் 747 4X ICK வந்து நேவியதம் ஏர்பேஸில் வந்து அவசரமாக பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் வந்து இறங்கி இருக்கிறது. பதிலுக்கு துருக்கியுமே தனது பங்குக்கு நிசோஸ் டிலோஸ்ன்ற ஒரு ஆயில் டேங்கர் மூலிமா பெரிய அளவுக்கு அனுப்பிட்டு தாங்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இல்லையா, இப்போ துருக்கியும் இஸ்ரேலும் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருங்கிய வட்டத்தில் இருக்காங்க. அதனால் அவங்களும் உதவிக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க. காசாவுக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் 70க்கும் மேற்பட்ட மக்கள் நேற்று ஒரே நாளில் மட்டும் இறந்து போனதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்டஸ் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக மவுண்ட் ஹெர்மன் பகுதி 50 வருஷத்துக்கு அப்புறம், குறிப்பாக 51 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு, நம்மளுடைய லேண்டை நம்ம மீட்டு எடுத்துருக்குறோம். இனி அந்த பகுதியில் வந்து இன்னும் ஒரு 10 to 15 வருஷத்துக்கு மேலே நமது வீரர்கள் வந்து நம்ம தாய்நாட்டிற்காக பாதுகாப்பிற்காக அங்கே நிறுத்துவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, இனி சிரியாவுடைய மவுண்ட் ஹெர்மான்ற கண்ட்ரோல் வந்து முழுமையாக தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மவுண்ட் ஹெர்மான் பக்கத்தில் ட்ரூஸான்ற ஒரு கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்க, சிரியாவுடைய மக்கள். அவங்க திடீர்னு இன்றைக்கி நாங்கள் ஓட்டெடுப்புலாம் நடத்துகிறோம், நாங்கள் இந்த பக்கம் இஸ்ரேல் கூட இணைஞ்சுக்கிறோம் இப்போ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்படின்னு அவங்க முந்தைய பதிவில் கூட நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் அவங்களும் தனது பெரிதளவுக்கான விருப்பத்தை தெரிவித்திருக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஏற்றுக்கிறாங்களா இல்லை அவங்க ஏற்றுக்கிறாங்களா அப்படின்னு தெரியல. பட் அவங்களும் தனது விருப்பத்தை வந்து தெரிவித்திருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. அப்படியே கொஞ்சம் இஸ்ரேலேருந்து தள்ளி அப்படியே ரொட்டேட் ஆகி கடகன்னு உருண்டு போயிட்டு நம்ம சிரியாவை போய் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிரியன் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் வெப்பன்லாம் இருக்குது இல்லையா, அந்த கெமிக்கல் வெப்பன்லாம் வந்து டோட்டலாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி நிலையான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி உங்களால் பக்கத்தில் இருக்கிற நாடுகளோட உங்களால் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னும் போது உங்களோட நட்புகளை நாங்கள் பாராட்டி உங்கள் நாடுகளோட வளர்ச்சிக்காக நாங்கள் பேணி பாதுகாப்போம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் அவர் சொன்ன அடுத்த ஒரு நிமிஷத்தில் இப்போ துருக்கியினுடைய அதிபர் எரடகன் அவர்களும் சொல்லிட்டாங்க, சிரியானுடைய ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெவல்யூஷன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக ஆசாத்தினுடைய ரீஜனை இதுக்கப்புறம் க்ளோரிஃபை பண்ணி வேறு யாராவது இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் அவர்கள் வந்து டமாஸ்கஸில் சிறைக்கு செல்வார்கள் அப்படின்னு இங்கேயே சொல்லிட்டாங்க. அவர் புகழெல்லாம் செய்யாதீங்க, முடிஞ்சு அவர் கதை
ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் துருக்கியினுடைய இன்டெலிஜென்ஸ் செக்ஷனில் இருந்து சீஃப் வந்து டெமாஸ்கஸில் போய்ட்டு இன்றைக்கி ஃப்ரைடே ப்ரேயரில் கலந்துக்கிட்டாங்க. பெரிய அளவுக்கான மக்கள், மிகப்பெரிய ஒரு கூட்டம், இதுவரை இல்லாத ஒரு கூட்டம் இந்த ஃப்ரைடே ப்ரேயரில் கலந்துக்கிட்டு தனது நன்றியை வந்து தெரிவித்திருந்தாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். அது இல்லாமல் யூஎஸ் பேக்டு இந்த குர்திஸ் போர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்கள் ஐஎஸ்ஐஎஸ் நிலைகள் மீதும் மற்ற நிலைகள் மீதும் நாங்கள் தாக்கல் நடத்தவில்லை, ஏன்னா ஆண்டனி பிளிங்கன் அவர்களுக்கு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம், இனி நாங்கள் யார் மீதும் தாக்கல் நடத்தவில்லை, அமைதியை நிலைநாட்ட விரும்புகிறோம், அந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்கா முன்னின்று எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொடுக்கணும், ஏன்னா துருக்கியும் தொடர்ந்து தாக்கல் நடத்துவதற்கு இலக்குகளை வைத்திருக்கிறார்கள், கொஞ்சம் பார்த்து பேசி பிடிங்க சின்னராசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக உங்களுக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பத்திரிகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நானும் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்கள் காதில் போட்டு வைக்கிறேன். சிறுமூளைக்கு அனுப்பிடாதீங்க, பெருமூளை மட்டும் போட்டு அப்படி ஹோல்டு பண்ணி மேலே வச்சுருங்க. ஏன் அப்படின்னா, ஜுலானி அவர்கள் அவங்களோட அப்பா வந்து அராப் அப்படின்னாலும் அம்மா வந்து ஜியூஸ்லேருந்து வந்தவங்க, இவரே வந்து ஒரு மொசாத்துடைய ஏஜென்ட்டு, இதை வந்து பிளான் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ மொசாத் என்ன ஐஎஸ்ஐஎஸ் உருவாக்குறது எல்லாமே இஸ்ரேலுடைய பெரிய பங்கு. அடுத்து அல்கொய்தா வந்து இங்கே இது எல்லாமே இஸ்ரேலினுடைய ஆள் தான் அவர். அதனால தான் இஸ்ரேலுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் வாக்குறாரு. ஒரு மொசாத்துடைய ஏஜென்ட் தான், பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இதுக்கு முன்பு லெபனானில் எலி கோஹன் ஒருத்தர் வந்து உயர்ந்த பதவி, பிரதமர் பதவியே போய் பிடிச்சார்ல, அந்த பதிவுக்கும் நம்ம ஏற்கனவே மொசாட் சீரீஸில் நம்ம பேசியிருக்கோம். எலி கோஹனை பற்றி நிறைய படங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இவருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இருந்தாலும் இப்போது நிலைமைக்கு கொஞ்சம் எம்னியவாதிகள் தான் கொஞ்சம் பொங்குறாங்க, அப்படியே பயங்கரமாக வெறியாக இருக்கிறாங்க. அடிக்காம விட மாட்டோம், பொழக்க போகிறோம் இஸ்ரேலை, தொடர்ந்து ஈராக்குடைய ரேஷன்ஸ் தாக்குதல் சரி, நீ அடுத்தடுத்த தாக்குதலை வந்து முடிச்சு தள்ள போன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஜப்பான் தனது வட்டி விகிதமான 0.25% வந்து ஏற்ற போகிறாங்க, டிசம்பர் பாலிசி மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வெஸ்டர்ன் நாடுகளுடைய பொருளாதாரமும் கவலைக்கிடமாக இருக்கிறது. அவங்க நாட்டு பொருளாதாரம் மட்டும் இல்லைங்க, எல்லா நாட்டு பொருளாதாரமும் இந்த ட்ரம்ப் எஃபெக்டால் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அதீத நம்பிக்கையை கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த அதீத நம்பிக்கை எந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் கடக்க போகுதுன்றதை பொறுத்து வச்சு தான். ஏன்னா எப்போவுமே திடீர்னு ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் சடனாக இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். எல்லா நாட்டினுடைய நாணய மதிப்பும் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சிட்டு இருக்குதுங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் வந்துடலாம். கிளைமேக்ஸில் உங்களுக்கு நான் சொன்ன ஷாக்கிங் சர்ப்ரைஸ், இந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள், பக்கத்தில் சைடில் மேலே எல்லா இடத்துலையும் பாருங்கள், உங்களுக்காக பிரத்யேக வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவு பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, யார் தெரியுமா அவங்களாம்? ஏலியன்ஸ் இன்னைக்கு சந்தேகத்துக்கிடமாக அமெரிக்காவோ மேலே, நியூயார்க் சிட்டி மேலாம் பெரிய அளவுக்கு பறந்துருக்கிறாங்க. இதை மக்கள் தேடி வேட்டையாடி இருக்கிறாங்க. ஒருவேளை அமெரிக்கா கிட்ட மட்டும் போர் புரிய வராங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது ஏலியன்ஸினுடைய வருகை ஒன்று. அதே சமயத்தில் இந்த ஏலியன்ஸோட வருகையோட கம்பேர் பண்ணி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஏர்பேஸ் இருக்குல்ல, அங்கே வந்து சந்தேகத்துக்கிடமான மர்ம ட்ரோன் வந்து பறந்திருக்கு. அதுவுமே பரபரப்பாக இருக்காங்க. ஒருவேளை ஏலியன்கள் ஏதாவது அனுப்பி அமெரிக்கா நிலைகளை மட்டும் அடிச்சிடலாமா, இந்த பூ உலகில் அவங்களால தான் தொல்லையாக இருக்குது, அவங்க இல்லை என்றாலும் தொல்லை கழிந்து விடும்ன்ற அடிப்படையில் ஏலியன்ஸே மேலேருந்து பார்த்து அப்படி திங்க் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்குள்ள. இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி இல்லையா, எல்லாத்துக்கும் கவுண்டமணி மேலே உட்காந்துருப்பார், எல்லாம் மேலகிறவன் பார்த்துக்குவான் அப்படின்னே, அப்போ கீழக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு ஒரு காமெடி வந்தது, அதை ரிமைண்டர் பண்ணுங்க. அந்த மாதிரி எல்லாம் மேலகிறவன் பார்த்து காட்டுற மாதிரி மேலே இருக்கிற ஏலியன்கள் பார்த்து கரெக்டாக அமெரிக்கா கிட்ட மட்டும் வந்து போகிறாங்களே, அதுதான் எனக்கு ஒரே மர்மமாக இருக்கிறது. அதுவும் பாருங்கள், ஒன்று நியூயார்க்கு, இங்கே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்கா நிலைகள் மீது மர்மமான முறையில் தொடர்ந்து இது 3வது முறை ட்ரோன் வந்து குவைக்குன்னு வந்திருக்கு. ஒருவேளை ஏலியன்கள் ஏதாவது அனுப்பியிருப்பாங்கன்ற கோணத்துலேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சும்மா காமெடிக்காக சொன்னேன், ஏலியன்கள் அனுப்பலான்னு தெரியல, பட் யாருன்னு தெரியல. அமெரிக்க நிலைகள் மீது உளவு பார்ப்பதற்காக எதற்காகன்னு தெரியல, ஒரு கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்காங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.